செய்த பாவமோ உன் சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி யாரடி மோகினி. நீ நடந்து வந்த விதம் எல்லாமே அப்படியே சித்திரவை ஞாபகம். முத்தரசன் மொத்தமா பிளாட். மாமா ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சிட்டு கோயில் வேலை வண்டி. நான் ஸ்வேதாக்கு என்ன செய்ய நீ முதல்ல வீட்டுக்குள்ள போய் சித்தி கிட்ட நடந்ததெல்லாம் பக்குவமா எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்வேதா உள்ள கூட்டிட்டு போ. இல்லாட்டி சித்தி பயந்துருவாங்க பாவம். சரி சரியா? வண்டி மேல ரூஃப் மூடு. சரி மாப்ள மூடிடுறேன். வண்டி திருப்புங்க, உடனே கோயிலுக்கு போலாம். எதுக்குங்க சுவேதா, உங்களுக்கே முடியாம இருக்கு, இப்ப கோயிலுக்கு போகாட்டா என்ன? இப்ப உடனே எனக்கு கோயிலுக்கு போய் ஆகணும். நீங்க வண்டியை திருப்புறீங்களா இல்ல நான் ஓட்டுவா? ஐயோ நீங்க ஒன்னும் ஓட்ட வேணாம், சும்மா இருங்க. மறுபடியும் நீங்க ஓட்டுறேன்னு சொல்லி போய் எங்கேயாச்சும் கொண்டு இடிச்சீங்கன்னா அப்புறம் ஏன் உயிருக்கு ஆபத்தாக? இன்னும் உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் வர ஆகல. என்னது? இல்லங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆகல எனக்கும் கல்யாணம் ஆகலன்னு சொல்ல வந்தேன். ஆத்தாடி, உங்ககிட்ட பேசணும்னா பெரிய டிக்ஷனரியை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், பேசணும் போல இருக்க. அழாதம்மா, நீ அழுதா என்னால தாங்கவே முடியாதுமா. கண்டிப்பா முத்து மாமா வந்துருவாரு, நீ போய் தானே சொன்ன. இல்லடி வந்துருவான். மாமாக்கு இன்னும் மேல கோவம் தீரல. இல்லம்மா, இல்லனா பூஜைக்கு வராம இருக்குமா? இல்ல வெண்ணிலா, அவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும், வந்துருவான். அப்படியா? அப்ப சரி, வேகமா போங்க. இருமா, இந்த ரோட்ல இதுக்கு மேல வேகமா போனா ரிப்பேர் ஆயிரும் காரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, உடனே கோயில ரீச் பண்ணி ஆகணும். சீக்கிரமா போங்க. சும்மா நோச்சுன்னு இருக்கான். நமஸ்காரம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் வேற ஒரு பூஜைக்காக கிளம்புறேன். உங்க அத்தை பொண்ணு வேற அழுது என் மனசை ரொம்ப சங்கடப்படுத்திட்டா. வாங்க, பூஜையை கையோட முடிச்சு கொடுத்துட்டே போறேன். சாரி, வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் தாண்டி பகவான் உங்களை இங்கே கூட்டி வந்துட்டார். இனிமே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவாளுக்கு தான் பிரச்சனை வரும். கவலையே படாதீங்க. வாங்க, கோவிலுக்கு போலாம். ஏமா இப்ப கூட மாமா வரலையேமா? பூஜை நடத்த வந்தவரும் போயிட்டாரு. ஏமா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? வெண்ணிலா, மாமா வந்துச்சு பாத்தியா? முத்தரசு வா வா உட்கார். கூடவே நானும் முத்தரசு சாரை பார்த்துட்டு திரும்பி கூடவே வந்துட்டேன். பரிதவிச்சு போன உன் முகத்தை பார்த்து இறக்கப்பட்டு பகவானே உங்க மாமா கூட்டிட்டு வந்துட்டார். மாமா என் மேல இன்னும் கோவமா? அட லூசு வெண்ணிலா, நான் அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேன். ஏத்த இவ சொல்றாங்கிறதுக்காக இவ பேச்ச கேட்டுட்டு எதுக்காக சண்முகத்தை என்ன பிக்கப் பண்ண அனுப்பிச்சிங்க? இவளுக்கு ஒரு பூஜைன்னு சொன்னா நானே வந்திருக்க மாட்டேனா? என்ன வெண்ணிலாவை திட்டுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன? இத பாருங்க, இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா நீங்களே நேரடியா வந்து என்கிட்ட சொல்லுங்க. நான் என்ன மூணாவது மனுஷனா என்ன?
இந்த பக்கம் ஆமா. இல்லங்க ஸ்வேதா, ஐயோ இங்க பாருங்க இறங்கி வந்து. சரி சரி, என்ன ஆச்சுன்னு பார்த்து உடனே கார் எடுங்க. ஏங்க 4 டயரும் காலிங்க. இதுக்கப்புறம் ஓட்ட சொன்னீங்கன்னா தூக்கி தண்டவாளத்துல வைங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டிட்டு போறேன். வாங்க வெளியே வந்து பாருங்க. சும்மா உள்ள உட்கார்ந்து இருந்தா இது எப்படி ஓட்டி போறது? எங்க வரீங்க? இருங்க நானும் வரேன். எங்க எங்க? ஐயோ ஐயோ கார் நிக்குதே. இவன் ஏன் இவ்வளவு அவசரமா கோயிலுக்கு வர்றா? ஒன்னும் புரியலையே. இந்த கார்ல ஏறினதுல இருந்து ஒரே வில்லங்க மேல வில்லங்கமா வருது. ஒருவேளை இந்த காருக்குள்ள பேய் இருக்குமோ? உள்ள ஒன்னத்தையும் காணா. ஒருவேளை அந்த பேய் தான் இறங்கி ஓடுதா? ஐயோ நான் இப்ப எங்கிட்டு ஓடுறதுன்னு தெரியலையே. ஐயோ சரி கோயிலுக்கே ஓடிடுவான். சுதமானம் பவதி ராஜ புருஷ சதேந்திரஜம் हाजुषेवेन्द्रजे प्रदुदिष्टति ओम ईशानाद्रमाः तत्पुरुषाद्रमाः अघोराद्रमाः वामदेवाय नमः इंदांग वेन्निलागु पोडुंग सदमानं भवति शताय पुरुष सतेन्द्रजं आजुषेवेन्द्रजे प्रदुदिष्टति धनं धान्यं वशं भगवत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः ओम ईशानः सर्वविद्यानां ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवो मे अष्टशता शिवो ओम ईशानः सर्वविद्यानां ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवो मे अष्टशता शिवो तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि रुद्रप्रचोदयात् दीर्घमायुः ओम ईशानः सर्वविद्यानां ஏ வெண்ணிலா, இன்னும் ஓட விட்டுட்டால? ஏய், உன்னை இந்த ஊரை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். ஆத்தாடி இவ ஏன் கோயில் தூணை உடைக்கிறா? ஓ தூண்ல கடவுள் இருக்காரான்னு செக் பண்ணிட்டு இருக்காளோ? சிங்கம் அடிச்சாலே 1.5 டன் வெயிட் தான். இவ அடிக்கிற அடிய பார்த்தா 12 டன் வெயிட் இருக்கும் போலயே. அம்மா तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् இந்த 3 ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது முத்தரசனை கல்யாணம் பண்ற யோகம் இயற்கையாவே வெண்ணிலாவுக்கு அமைஞ்சிருக்குன்னு தோணுது. அப்படிப்பட்ட பழம்பொருந்திய ஜாதகம் அவளோடது. ஆனா என் மக முத்தரசனுக்கு ஸ்வேதா கூட தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன பூஜைனாலும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பண்றேன். நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. உங்க எண்ணம் புரியுதுமா? வெண்ணிலாவுக்கு ஜாதகம் சாதகமா இருக்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து தானமா சொன்னேன். நீங்க இவ்வளவு விருப்பப்பட்டு கேட்கறதுனால ஒரு விஷயம் சொல்றேன், முடியுமான்னு பாருங்க. சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும்னாலும் ரெடியா இருக்கோம். நீங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். புரியலையே நீங்க சொல்றது. அதாவது இந்த ஜாதகக்காரர் வெண்ணிலாவுக்கு தெய்வ பலம் அற்புதமா இருக்கு. அவளை எதிர்த்து எது பண்ணாலும் நஷ்டப்படுறது எதிர்க்கிறவங்களா தான் இருக்கும். உதாரணத்துக்கு ராமாயணத்துல ஒரு சம்பவம் சொல்றேன். பகவான் ஸ்ரீராமர் கடவுளோட அவதாரங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட உதவி கேட்டு சுக்ரீவன் வந்தப்போ ஸ்ரீராமர் வாலிக்கு எதிரா மறைஞ்சு நின்று தாக்குற உத்தியை கையில் எடுத்தார். ஏன்னா வாலியை எதிர்த்து யாரு போர் செஞ்சாலும் அவங்க பழத்துல பாதி பழம் வாலிக்கே போய் சேர்ந்துரும். எதிராளிக்கு தகுந்த ஆயுதமா மறைஞ்சு நின்று தாக்குற நிலைமை கடவுளுக்கே ஏற்பட்டிருக்குன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். அப்போ நாங்க என்ன விதமா நடந்துகிட்டா முத்தரசனோட கல்யாணம்
ஸ்வேதா கூட நடக்கும்? நான் சொன்ன கதையில கூட பாதி பலம் தான் வாளிக்கு போகும். ஆனா வெண்ணிலாவை எதிர்க்கிறவங்களுக்கு முழு பலமும் போயிடும். அவன் முன்னால எந்த ஆயுதத்தோட போனாலும் அவங்க எல்லாருமே நிராயுதபாணி தான். அதனால வெண்ணிலாவை எதிர்க்கிற எண்ணத்தை அடியோட வேற அறுத்துட்டு அவ போக்கில் போறது தான் நல்லது. சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருந்தா மனசுல தோணுச்சுன்னா உடனே திருமண ஏற்பாடுகளை செஞ்சு முத்தரசன் ஸ்வேதா திருமணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிருங்க. ஆனா நான் என்னமோ ஈஸியா வாயால சொல்லிடுறேன். ஸ்வேதா மனசால நினைச்சு பிரம்ம பிரயத்தனம் பண்ணாதான் நினைச்சது நடக்கும். கிட்டத்தட்ட இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக ஸ்வேதா தவமே பண்ணணும். பார்வதி பரமேஸ்வரனுக்காக பண்ணது மாதிரி. அப்படி ஒரு தவம் நடந்தா முடிவு மாறலாம். நீங்க நினைச்சதும் நடக்கலாம். இவ யோசிக்கிறத பார்த்தா எனக்கே வைத்த புரட்டுது. இன்னைக்கு ஜோசியர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நான் என்ன செய்யணும்னு தீர்மானிச்சிட்டேன். இனி எப்படியாவது வெண்ணிலா முத்தரசு மாமாவை அடைய முழு மூச்சா ஹெல்ப் பண்ண போறேன். இனி வெண்ணிலா சாமியை கும்பிடுறதுக்கு பதிலா என்னதான் கும்பிட போறேன். வெண்ணிலாவா இதெல்லாம் பண்றதுன்னு மாமாவை ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாமே நடக்கும். உனக்கு என்ன பைத்தியமா? ஜோசியர் சொன்னதை கேட்டு எதுக்காக பயப்படுற? ஸ்வேதா, உனக்கு சமமா அந்த வெண்ணிலா நிக்க முடியுமா? நிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா ஜாதகத்துக்கு தெரியாதே. அது அவளுக்கு ஆதரவா தானே இருக்கு. அதனால வெண்ணிலாவோட ஆசை என்னவோ அத நோக்கி நான் கூட்டிட்டு போனா எந்த சக்தியும் என்ன எதுவும் செய்ய முடியாது. ஆனா கிடைக்க போகுதுன்னு உறுதியா நம்புற ஒரு விஷயம் கிடைக்காம கைய உரசிட்டு போகும்போது கிடைக்கிற வலி இருக்கே, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வலி தற்கொலைக்கு கூட ஈஸியா கூட்டிட்டு போகும். வெண்ணிலா கூடவே இருந்து உதவி செஞ்சு அப்படிப்பட்ட வலிய நான் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் அவ முடிவை அவளே தேடிக்குவா. எல்லாம் சரி, முத்தரசன் எப்படி முடிவெடுப்பான்? எல்லாமே இயல்பா அழகா பிசிரே இல்லாம நடந்தா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. மாமாவும் எனக்கு ஆமாதான் போடுவாரு. அப்போ நாளையில இருந்து வெண்ணிலாவுக்கும் முத்தரசுக்குமான கல்யாண வேலைகளை தொடங்குறோம் இல்ல ராணி? சரிங்கக்கா. தலைவர் இறந்தா அடிக்கடி கட்சி தாவர எம்எல்ஏ மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. நாளையில இருந்து ஜால்ரா வெண்ணிலாக்கு போடணுமா? போடுவோம். நாளை மறுநாள் என்ன விசேஷம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன, முத்தரசனுக்கு பிறந்த நாள். அதுக்கு என்ன? அன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு விலகி நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. என்னண்ணே, என்னைக்குலாம் அவசியமா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர போல? ஏண்ணே இங்க கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டுற? நான் என்னைக்குடா கோயிலுக்கெல்லாம் போனேன்? இதெல்லாம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு செட்டப். ஓஹோ, அந்த ஒயிட் மூனை கரெக்ட் பண்றதுக்காக வர்ற நேரம் தான். என்னண்ணே சின்ன பையன் லவ் எல்லாம் பண்ணிட்டு தெரியுற? டேய், இது லவ் இல்லடா, அதுக்கும் மேல. டேய், அவ வரா. இப்ப பாரு நம்ம ஆக்டிங்க. என்ன வெண்ணிலா, என்னம்மா சந்தோஷமா வர? ஆமாண்ணே, நேத்து கோவில்ல எனக்கும் முத்து மாமாக்கும் கல்யாணம் நடக்க பெரிய பூஜை நடந்துச்சு.
அதான் சந்தோஷம். நான் கிளம்புறேன். அட இருமா, என்ன அதுக்குள்ள பறக்குற? இப்பதானே வந்தேன். இந்த பூ. ஐயோ வேண்டாண்ணே, அம்மா திட்டும். தெரியாதவங்க யாரு என்ன கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. நான் உனக்கு தெரியாதவனா? உன் மேல இருக்கிற பாசத்துல உனக்கும் முத்து மாமாவுக்கும் கல்யாணம் ஆகட்டும்னு கோயில்ல அர்ச்சனை பண்ணி பூ கொண்டு வந்தேன். நீ என்னமோ அபசகனமா வேண்டாங்கிற. சரி விடு தங்கச்சி, பரவாயில்ல. சரி கொடுங்கண்ணே. பேசியே கரெக்ட் பண்ணிடுறானே. சரிண்ணே, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். இருமா, நான் வண்டியில கொண்டு வந்து விடுறேன். பரவாயில்லண்ணே, நான் மாமா வீட்டுக்கு தானே போறேன். பக்கம் தான், நடந்தே போய்க்கிறேன். என்னமோமா, நீ நடந்தா மனசே கேட்க மாட்டேங்குது. சரி பாத்து போ. சரிண்ணே. காலம் கெட்டு கிடக்கு. தப்பானவங்க நிறைய பேரு ஊருக்குள்ள திரியிறானுங்க. உன்னை விடவா? சரிண்ணே. என்னண்ணே பயங்கரமா சீன் போடுறீங்க? டேய், இதெல்லாம் சீன் போட்டா தான்டா சிக்கும். அடுத்த மாசம் அவளை உனக்கு அண்ணி ஆக்குறேன். எதுக்குன்னே இதெல்லாம்? டேய், இல்லாதப்பட்டவனுக்கு ஒன்னே அதிகம். நான்லாம் இருக்கப்பட்டவன்டா. 2-3 இருந்தாலும் தப்பே இல்ல. ஊருக்குள்ள அவன் கடுப்புல இருக்கானே. எவன்டா என்ன கேப்பான்? பாதி பேர் என்கிட்ட கடை வாங்கினவனுங்க, மீதி பேரு வாங்கின கடனுக்கு சாட்சி கையெழுத்து போட்டவனுங்க. அதனால எவனும் கேட்க முடியாது. அப்படிதானே நாங்களும் சிலரை நினைக்கிறோம். மிச்சர் சாப்பிடதான் லாய்க்கின்னு. ஆனா திடீர்னு பொங்கி எழுந்துடுறாங்க. பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கண்ணே. டேய், அத பத்தி கவலைப்பட்டா எதையும் அனுபவிக்க முடியாது. என்ன ஆனாலும் சரி, இந்த ஒயிட் மூனை நான் விட மாட்டேன். இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு? என் ஃபோன் சார்ஜரை பார்த்த? அது ஓட்டு போன்னா, இது ஸ்மார்ட் போன். இதுக்கெல்லாம் அது செட் ஆகாது. பெரிய ஸ்மார்ட் ஃபோன். சித்தி, என் ரூம்ல இருந்த ஃபோன் சார்ஜர் யாராச்சும் எடுத்தாங்களா? ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், காணோம். ஐயோ சாரி முத்து, நான் தான் ஸ்வேதா கேட்டேன்னு எடுத்து கொடுத்தேன். திரும்பி வாங்கி வைக்க மறந்துட்டேன். எனக்கு இருக்கிற வேலையில் இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? ஸ்வேதா பொண்ணுக்கு வாங்க தெரியுது, எடுத்துட்டு வந்து திரும்ப வைக்கணும்னு தெரியாது. ஒரு நிமிஷம் இரு. ஸ்வேதா, ஸ்வேதா. சரி விடுங்க சித்தி. கொஞ்சம் இரு முத்து, அவ ரூம்ல தான் வச்சிருப்பா. நான் இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு எடுத்துட்டு இல்ல வந்துறேன். பரவாயில்ல விடுங்க, நானே ஸ்வேதா ரூம்ல போய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போய் வேலையை பாருங்க. இல்ல முத்து, உனக்கு எதுக்கு சிரமம்? நானே பரவாயில்ல சித்தி, நீங்க போங்க, நான் எடுத்துக்கிறேன். ஸ்வேதா எனக்கு கொடுத்த வேலையை தானே நான் பார்த்திருக்கேன் முத்தரசு. ஸ்வேதா, எங்க வச்சிருப்பா? மானா மதுர மாமர கிளையிலே பச்சை கிளி ஒண்ணு கேட்டது கேள்வி என்ன? என் கண்ணு ரொம்ப அழகா, என் ரெக்க ரொம்ப மாமா சாரி மாமா, நான் போகும்போது யாருமே இல்ல, அதனாலதான் ரூமை லாக் பண்ணாம அப்படியே குளிக்க போயிட்டேன். ரொம்ப சாரி. இல்ல நீ சாரி சொல்ல வேண்டாம். நான் தான் ரூம்குள்ள சொல்லாம கொள்ளாம வந்து நான் தான் சாரி. அது என் ஃபோன் சார்ஜ் இறங்கிருச்சா, அந்த சார்ஜர் தேடிட்டு இருந்தேன். சித்தி வந்து ராணி சித்தி சார்ஜர் ஒரு ரூம்ல இருக்குன்னு சொன்னாங்க. நான் தான் சார்ஜர் தேடி நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். மாமா மாமா மாமா, சார்ஜர் கொடுக்காம வச்சுக்கிட்டது நான் தான். அப்போ நான் உங்ககிட்ட சாரி கிட்டது சரிதான். சரி இருக்கட்டும், நீ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அதுக்கப்புறமா சார்ஜர் வந்து கொடு. மாமா மாமா, சார்ஜர் இங்க தான் இருக்கு.
எடுத்துட்டு போயிடுங்க. மாமா, இன்னைக்கு உங்களை காலி பண்றேன். மாமா, சார்ஜ். மாமா, சாரி ஸ்வேதா. என்ன மாமா நீங்க விழ போன என்ன காப்பாத்திட்டு நீங்க சாரி கேக்குறீங்க? யாராவது நல்லது செஞ்சுட்டு சாரி கேட்பாங்களா என்ன? நான் மட்டும் விழுந்திருந்தா படாத இடத்துல பட்டு இருக்குமே. சரி நான் போறேன். மாமா, சார்ஜர் இல்ல